வீடியோவில் ஷாம்பு எப்படியெல்லாம் நம்ம தலைக்கு பெட்டராக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிக்க ஷாம்பு கிளினிக் ப்ளஸ்ஸு. ஷாம்புவை டைரெக்டாக நம்ம தலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக அந்த மாதிரி பண்ணோன்னா, ஷாம்புவில் இருக்க கெமிக்கல்ஸுடைய ஹார்ஷ்னஸ் நம்ம ஸ்கேல்ப்பை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தண்ணியில் டைலூட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணியவே நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷனில் நம்ம ஷாம்பு மிக்ஸ் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணால் இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஹேர் க்ரோத்தில். அந்த வகையில் நான் உங்கள் கூட வீட்டில் இருக்க பொருளை வச்சு 4 வகையான ஷாம்பு ஹேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே ஷாம்பு டைலூட் பண்ணும்போது 3:1 ரேஷியோவில் ஷாம்பு டைலூட் பண்ணணும். அதாவது 1 பங்கு ஷாம்புக்கு 3 பங்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மெத்தட் நம்பர் 1. ஃபஸ்ட்டு மெத்தட் ரெடி பண்ணுறதுக்காக அரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1 or 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணீங்களோ அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சா மட்டும் போதும். இப்போ ஊற வச்ச ரைஸ் வாட்டரை ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு வந்து மாற்றிக்கலாம். இப்போது ஷாம்பு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, அதை இந்த மாதிரி ரைஸ் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே இந்த மாதிரி ஷாம்புவை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிக்விட் ஷாம்புவை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணி ஹேரை நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கோங்க. மெத்தட் நம்பர் 2. இதுக்காக நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காஃபி பவுடர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கோங்க. தேன் வந்து நம்ம தலைமுடியை வெள்ளையாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க. இது வந்து அந்த மாதிரி வெள்ளையெல்லாம் ஆக்காது. அதனால இங்கே தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட ஷாம்பு ஆட் பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஹேக்ஸ் மட்டும் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த காஃபி ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி ரின்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிக்கோங்க. மெத்தட் நம்பர் 3. இந்த ரெமெடி பண்ணுறதுக்காக நான் சுகர் எடுத்திருக்கேன். சர்க்கரையெல்லாம் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். இதனால் ஒரு பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கற்றாழை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, லீஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி அதில் இருக்க ஜெல்லை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஷாம்பு ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு ஷாம்பு ஹேக் சொல்லும் போதும் தண்ணி யூஸ் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஷாம்பு கூட எந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலுமே தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு கையாலே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஆலோவேரா ஜெல் வந்து கரையாது. ஸ்பூனில் நம்ம வந்து பீட் பண்ணும்போது கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும். இதுக்கப்புறம் இந்த ஷாம்பு வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷ்னர் போட்டு ஹேர் ரின்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. மெத்தட் நம்பர் 4. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். உங்கள்கிட்ட வீட்லேயே ரெடி பண்ண ரோஸ் வாட்டர் இருக்குன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஷாம்பு ஆட் பண்ணிக்கணும். எப்பவும் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். எப்பவும் போல் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது ரைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ரைஸ் வந்து முடியோடைய ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம காஃபி யூஸ் பண்ணோம். காஃபி நம்ம ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக தேன் யூஸ் பண்ணிடணும். தேன் நம்ம தலைமுடியை ஹைட்ரேஷனாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் வச்சுருக்க யூஸ் ஆகும். நம்ம ஹேரை வந்து ஷைனிங்காக வச்சுருக்கோம். அடுத்ததாக சர்க்கரை யூஸ் பண்ணிடணும். சர்க்கரை வந்து நம்ம ஸ்கேல்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம தலையில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸையும் அழுக்கையும் ரிமூவ் பண்ணி ஸ்கேல்பை க்ளீனாக வச்சு நியூ ஹேர் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆலோவேரா ஜெல்லுடைய பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முடியை ஷைனிங்காகவும் வச்சுருக்க யூஸ் ஆகும். அது போக முடி வளர்ச்சிக்கும் உதவும். தென் கடைசியாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம தலையில் தேவையில்லாமல் இச்சிங் இருக்கும் இல்லையா, அந்த இச்சிங்கை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை வந்து ஷைனிங்காக வச்சுருக்க யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுடியில் சொட்டையாக சில பேருக்கு முடி இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துலையும் முடி வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு தலையில் வந்து கட்டியாக இருக்கும், ரெட்டாக இருக்கும், அதுவுமே கம்மி பண்ண இந்த ரோஸ் வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹேக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. உங்ககிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க பேபி ஷாம்பு மாதிரி எல்லா மெடிக்கல்ஸ்லையும் கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் கம்மியாக இருக்கும் அந்த ஷாம்பூஸில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.